மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கிறதுனால இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். உடம்புல கை கால்களில் மூட்டு வலி, அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் பூரா வலி இருக்கும். சனி செவ்வாய்னாலே பாருங்கள் அந்த பிளட்டில் உள்ள அந்த ஓட்டங்கள் கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுறாங்க. குழந்தையா இருக்கிற முருகருக்கு போய் இவங்க அங்கே உட்காந்து வழிபாடு செய்யணும். இவங்க படிக்க வேண்டியதும் பாருங்க கந்த குரு கவசம். ஆமாம், கந்த குரு கவசத்தை இவங்க மனசில் அப்படியே சொல்லி பாராயணம் பண்ணணும். பல வேலை இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க எல்லாத்தையும் நம்ம தான் கால் பதிக்கணும், யாரும் செய்யாதான் நம்ம செஞ்சு முடிக்கணுங்கிற வெறி இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்காரங்க ஒருத்தர் வீட்டில் இருந்தாலே போதும், அந்த குடும்பமே சேஃப்டியாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள்மா, மகர ராசி அன்பர்கள் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கு? ஒருவேளை நாள்பட்ட நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து அவங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம்? மகர ராசி நேயர்களுக்கு வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகர ராசி அப்படிங்கிறது. அதே நேரத்தில் பாருங்க செவ்வாயோடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். சனியோட பவர் வேற அங்கே இருக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் தான் மகர ராசிக்காரங்களுக்கு. எந்த ஒரு உழைப்பாலும் கடின உழைப்பாலும் இவங்க இறங்கி செய்வாங்க. மற்றவர்களையும் தன்னுடைய அதிகாரத்தால் வந்து வலிமையாக கொண்டு வரக்கூடியவங்க தான். அதே மாதிரி அதிகாரமான பேச்சு இருக்கும். அந்த பேச்சுலையும் பாருங்க அன்பு கலந்துருக்கும். மற்ற ராசிக்காரங்க மாதிரி எடுத்தோடனே அப்படியே முகத்தை தூக்கிட்டுலாம் பேச மாட்டாங்க. தன்னுடைய புன்னகையால் பேசுவாங்க. அதுலேயும் பாருங்க ஆர்டர் போடுற மாதிரியே பேசுவாங்க. இவங்க அதிகாரம் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியவே செய்யாது. இவங்க சொல்லுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க. அந்த அளவுக்கு பேச்சால் வல்லமை கூட தான் மகர ராசிக்காரங்க. எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடியவங்க. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அதிகமான அக்கறை வச்சுருப்பாங்க. நட்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை முன்னாடி இவங்க தான் நிற்பாங்க. அது மற்ற ராசிக்காரங்க கூட கொஞ்சம் ஒதுங்கி நமக்கு அதுக்கு வம்புன்னு போயிடும். ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க தான் முன்னாடி இருப்பாங்க. அடிக்கணும்னா அடிப்பாங்க, செய்யணுமா செய்வாங்க. அவங்க எந்த நாளும் சரி மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய அந்த மனப்போக்கு இவங்களுக்கு இருக்கும். பிரச்சனை ஒரு இக்கட்டான நிலையில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னா இவங்க தான் முன்னாடி உதவி செய்யக்கூடியவங்க. மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கிறதுனால இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். உடம்புல கை கால்களில் மூட்டு வலி, அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் பூரா வலி இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய்னாலே பாருங்கள் அந்த பிளட்டில் உள்ள அந்த ஓட்டங்கள் கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அங்கங்கே எல்லாத்துக்கும் போகிற அந்த பிளட்டு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து கை கால் உளைச்சல், டயர்னஸ், உடம்பு அந்த ஆரோக்கியமாக எல்லா வேலையும் பார்க்கணும் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் உடம்புக்கு ஒத்துழைக்காது ரொம்ப இவங்களுக்கு வந்து. இவங்க வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும். இவங்க செய்ய வேண்டிய வேலையை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே வீட்டிலே இருந்து எக்ஸசைஸ் பண்ணணும். கை காலெலாம் வலிக்கிற அளவுக்கு. அப்போ தான் இந்த பிளட்டு சரியான முறையில் சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிக்கும். பகல் ஃபுல்லாக நல்லா வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க முடியும். இவங்க அந்த ஒரு இதை வந்து காலையிலே வீட்டில் வச்சு ஒரு 3/4 மணி நேரமாவது இவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இவங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. செவ்வாய் அங்கே உச்சமாக இருக்குனால இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இந்த பிளட்டு அதனால் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையில் எழுந்துச்சி வேர்க்க வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இவங்களுக்கு. இவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய வந்து ஒரே வேலை பார்த்து அதோட நினைக்க மாட்டாங்க. பல வேலை இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க. எல்லாத்தையும் நம்ம தான் கால் பதிக்கணும், யாரும் செய்யாதான் நம்ம செஞ்சு முடிக்கணுங்கிற வெறி இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்காரங்க ஒருத்தர் வீட்டில் இருந்தாலே போதும், அந்த குடும்பமே சேஃப்டியாக இருக்கும். அந்த மாதிரி குணம் கொண்டவங்க தான். எல்லாத்தையும் சேர்த்து நான் வேலை பார்க்குறேன், நீ சேஃப்டியாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். தன்னுடைய தாயவும் தன்னுடைய மனைவியும் அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க தான். எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும் இவங்களுக்கு வந்து. பொறுமையை நிதானம் பண்ணுறது எதையுமே செய்ய முடியும். ஒரு வேலைக்கு 10 வேலை செய்வாங்க இவங்க. அந்த 10 வேலையை வரக்கூடிய டென்ஷனை இவங்க தான் அனுபவிப்பாங்க. ஒரே ப்ரெஷராகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உடல் உபாதம் தப்பிக்கணும்னா வந்து அசைவத்தை சிக்கனம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடணும். அதை கொஞ்சம் குறைச்சோன்னா இவங்களுக்கு வந்து முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதுவும் கூட பாருங்க, மலை மேலே உள்ள முருகர், அங்கே இருக்கிற முருகர், தனிமையாக இருக்க குழந்தை முருகர், பாலமுருகன், தண்டாயுதபாணி, சுவாமியில் ஒரு குழந்தை சாமி, இப்படிலாம் அந்த முருகர் இருப்பாங்க. குழந்தையா இருக்கிற முருகருக்கு போய் இவங்க அங்கே உட்காந்து வழிபாடு செய்யணும். இவங்க படிக்க வேண்டியதும் பாருங்க கந்த குரு கவசம். ஆமாம், கந்த குரு கவசத்தை இவங்க மனசில் அப்படியே சொல்லி பாராயணம் பண்ணணும். வெளியே சொன்னோம்னா கொஞ்சம் பலன் கம்மியாக இருக்கும். மனசுக்குள்ளேயே நம்ம சொன்னோம்னா அதுக்கு 1000 மடங்கு வந்து பலன் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த முருகருக்கு இவங்க வந்து வியாழக்கிழமை போய் பாலாபிஷேகம் பண்ணணும். பாலாபிஷேகம் பண்ணிட்டு முடிஞ்சால் அங்கேயே வந்து 9 மாவிளக்கு, பச்சரிசி மாவில் 9 விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபேற்றி அங்கேயே மாவிளக்கு வச்சுட்டு வந்துடணும். அப்படியே வச்சுட்டப்ப அங்கே வரக்கூடிய எறும்புகள்லாம் உணவாக எடுத்துக்கிறோங்க. யாராவது பசியில் போகிறவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி இவங்க வந்து வியாழக்கிழமை தோறும் 9 மாவிளக்கம் ஏற்றி குழந்தை முருகரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே அமர்ந்து கந்த குரு கவசம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் வரவே செய்யாது. அப்படி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பயம் இருக்குது, இந்த மாதிரி நோய் இருக்குங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு மருத்துவம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயுர்வேதம் மட்டும்தான்.
ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நோயும் காணாமல் போயிடும். ஓகேம்மா. மகர ராசி என்பர்கள் நோய் நொடி இல்லாமல் நோயே வந்தாலும் முதல்ல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறையும் வழிகளும் இருக்குன்னு ரொம்ப அழகாக அற்புதமாக கொடுத்துருக்கீங்கம்மா. சூப்பரம்மா. நோய் வரணும் அப்படின்னாலே பாருங்க சூரியன் தான், அவர் தான் வந்து தலைமை கிரகம். அந்த சூரியன் கூட வந்து ராகு சேர்ந்தாலே பாருங்க, ஒருத்தர் சாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பாருங்க அவர் வந்து காட்டுல வந்து பிரச்சனை கொடுக்கும். அதே நேரம் தலைவலி பார்த்துக்கோங்க, தாங்கப்பே தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இயல்பாவே பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்ந்தாலே முன்னோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதுலேயும் குறிப்பா சூரியன் சந்திரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். அமாவாசை யோகத்தான் அது இருப்பாங்க. அப்ப அமாவாசை யோகத்தை இருந்து பிறக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். அது இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒரு போர் கிரகம், தெரியும், முரட்டு கிரகம் கூட. அப்ப வந்து ஹீட்னால பாருங்க கொப்பளங்கள், அந்த கொப்பளங்களே பாருங்க நம்ம சரியா பராமரிக்கப்பட்டோம்னா அதே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப சமீபங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க ஸ்ட்ரோக், என்னன்னே தெரியாம பாத்துங்க மருத்துவத்துறையில அதுக்கு எல்லாம் போய் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா ஸ்ட்ரோக் வந்துருது. கை பேசிக்க முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படித்தான் இருக்குது பாத்துக்கங்க. இது வந்து புரியாத புதிராவே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எதுல தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்னைக்கு எல்லாருமே அலாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூரியன் குரு, இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை, ரொம்ப நல்ல அமைப்பையும் கொடுக்கும். அதே நேரத்துல பாருங்க கல்லீரல் பிரச்சனையே கொடுக்கும். கல்லீரல் பிரச்சனை, அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை. ஏன்னா இவங்க வந்து அதிகமா வந்து முன்னேறுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும் சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து. அப்ப அது வந்து ஒரு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து அதனாலே பாருங்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப பார்த்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எந்த நேரம் நம்முடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்கை நோக்கி கூட ரொம்ப வந்து பாருங்க ஒன்னும் மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் சம்பந்தம் சரியா சாப்பிட முடியாம செய்யாம வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூரியன் சனி சேர்க்கை, இவங்களுக்கு தான் பாருங்க கால் சின்ன வயசா இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே கால் வலிக்கு அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல 30 வயசுலயே கால் வலி எல்லாத்துக்கு வந்துருது. ஆனா பாருங்க அந்த பிறந்திருந்து ஒரு 5 வயசு குழந்தைய கூட பாருங்களேன் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே கால் வலியோ, கால் வளையுது, அதுக்கு என்ன வலி தெரியும். ஆனா இந்த மாதிரி கிரக சேர்க்கையா இருந்தால் அதுக்கு அந்த கால் வலியை கொடுத்துரும். அந்த எலும்பு இந்த மச்சைகள்ல உள்ள அந்த சவுல பூரா அப்புறம் பலகீனமாகி வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சூரியன் ராகு பார்த்துட்டோம். சூரியன் கேது அப்படின்னாலுமே அப்படித்தான். இந்த சூரியன் கேது சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் போற பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஹார்ட் பிளக் ஆகிறது இது இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே பாருங்க அந்த ஹார்ட் நோயெல்லாம் இப்போ வந்து இறுதி நோய் வருதுல்ல, அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் இந்த 2 நட்சத்திரத்துலையுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா வழியிலேயே அம்மா வழியிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். இது வந்து 100 ஜாதகம் வந்து பார்த்து இது வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சது. இது வந்து அதனால அதுக்கு இதுக்குமே நிறைய பாருங்களேன், அவங்களுக்கு யாருக்காவது அந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்தாலும் செவ்வாய் ஏதாவது கிரக சேர்க்கை இருந்தாலும் பாருங்க, இல்லை அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கேட்டோம்னா ஆமா அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த கேன்சர் அப்படின்னால இந்த 2 நட்சத்திரத்தை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கணும். பாட்பஸ்ட் உணவுகளை வந்து ரொம்ப இதா சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எந்திரிச்சோடனே வந்து வாக்கிங் போறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, லேட்டா எந்திரிக்க கூடாது, லேட்டா தூங்கக்கூடாது. ஏன்னா லேட்டா தூங்கினாலே பாருங்க நம்மளுடைய பெட்ரோல் சுரப்பையில வந்து சிரட்டான் சுரக்காம போயிரும்ல. அதான் பாருங்க பகல்ல பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு தூக்கமே இல்லை, ஒரு ஆக்டிவாக இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்கனாலே வந்து அந்த கேன்சர் பிரச்சனைங்கிறது வராம போயிடும். இன்னொன்னு பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலே வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி அசைவம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சிக்கன் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அந்த பரம்பரையா வரக்கூடிய நோய்ங்கிறது கொஞ்சம் இதாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு என்ன மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு காலையில 4:00 to 6 பண்ணிடணும். அது இப்ப நிறைய அந்த பழக்க வழக்கம் மாறிடுச்சு. நம்மளுடைய இஷ்டப்படி எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நோய் வருது, தாத்தாவுக்கு வந்திருக்கு, அடுத்த அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். அது வந்து சரியா நம்மளுடைய உடல் நலத்தை ஹெல்த்தை பராமரிச்சாலே வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாம வந்து தப்பிக்க முடியும்.
சூப்பர்மா, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இது வந்து நம்மளுடைய நேர்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஓகே நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்மளை பராமரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த பதிவு மூலமா வந்து ஒரு நல்ல விஷயத்த தான் நீங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா. நம்ம தொடர்ந்து 12 ராசி அன்பர்களுக்குமே வந்து நிறைய விஷயங்களை பார்த்துடலாமாம்மா.